வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத மீனராசி பலன் பகுதி 2. செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் மாதமான புரட்டாசி மாதம் பிறக்கிறது. இந்த பதிவில் மீனராசி மக்களின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள், குடும்பம், நண்பர்கள், ஆரோக்கியம் மற்றும் பரிகார ஆலோசனை கணிப்புகளை பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நலமாகும். மீனராசி மக்களின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள் என்ற பகுதியில் பார்க்கும் பொழுது, மீனராசி மக்களாகிய நீங்கள் தற்போது ஒரு காதல் உறவில் இருந்தால் இந்த மாதம் முழுவதும் அந்த காதல் உறவு உங்களுக்கு நிலையானதாக, மகிழ்ச்சி தருவதாக, நிகழ்வு தருவதாகவும் இருக்கும். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் புதன் உங்கள் 5வது வீட்டை ஆக்கிரமித்து உங்களின் அன்பின் பாசத்தை வெளிப்பாடுகளை தீவிரப்படுத்துவார் மற்றும் உங்களின் காதலை மற்றும் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படையாக தெரிவிக்க அவர் உங்களுக்கு தேவையான தைரியத்தை தந்து அனுமதிக்கிறார். இதனால் உங்கள் காதல் கூட்டாளியின் இதயத்தில் உங்களுக்கென ஒரு சிறப்பு வாய்ந்த இடத்தை நீங்கள் நிறுவ முடியும். மீனராசி மக்களின் இதயபூர்வமான உரையாடல்களின் மூலம் தங்களின் காதல் உறவு வளரும் தன்மையில் இருக்கிறது. செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு பிறகு புதன் 6வது வீட்டிற்கு மாறுவார். இது சமயத்தில் தங்கள் காதல் சில தவறான புரிதல் மற்றும் மோதல்களுக்கு வழிவகுக்கும். இதன் போது நம்பகமான நண்பரின் ஆதரவு உங்கள் உறவை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று நம்பலாம். இந்த மாதத்தின் பிற்பகுதி ஒப்பீட்டளவில் காதலில் ஒரு நிலையான சூழ்நிலையை பராமரிக்கும் தன்மையில் நீங்கள் இருப்பீர்கள். இருப்பினும் உங்கள் காதல் கூட்டாளிகளும் தங்களின் காதல் உறவில் போதுமான நேரத்தையும் முக்கியத்துவத்தையும் முதலீடு செய்ய வேண்டும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். உங்களின் காதலில் பரஸ்பர புரிதல் மற்றும் பயனுள்ள தொடர்பு முக்கியமாக இருக்கும். மீனராசி திருமணமான மக்களுக்கு இந்த மாதத்தின் ஆரம்ப பாதையில் செவ்வாய் மற்றும் வியாழன் தாக்கத்தாலும் மற்றும் 7வது வீட்டில் சுக்கிரனும் கேதுவும் இணைந்திருப்பார்கள். இந்த கிரக சீரமைப்பு தங்களின் தாம்பத்தியத்திலும் குடும்ப உறவுக்கும் மற்றும் காதலில் அசுப கூறுகளையும் அறிமுகப்படுத்துவதனாலும் தவறான புரிதல் மற்றும் சந்தேகங்கள் எழக்கூடும் என்பதால் தம்பதிகள் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் தங்களுடைய வாழ்க்கையில் கடந்து செல்ல வேண்டும். ஆயினும் கூட தங்களின் உறவை ஆதரிப்பதில் வியாழனின் செல்வாக்கு நிலைத்திருப்பார். செப்டம்பர் 18 முதல் சுக்கிரன் துலாம் ராசிக்கு 8வது வீட்டிற்கு மாறுகிறார். இது உங்கள் குடும்ப கூட்டங்கள் அல்லது மாமியார் வீட்டில் நிகழ்ச்சிகளில் தாங்கள் ஈடுபடுவதற்கான, கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு வழங்குகிறது. மீனராசி மக்களின் குடும்ப வாழ்க்கையில் நடுவர் திருப்தியை வளர்க்கக்கூடிய தன்மையில் சுக்கிரன் இருப்பார். நீண்ட காலமாக உங்கள் மனதில் இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணையோடு நீடித்த கவலைகளையும் சந்தேகங்களையும் இந்த நேரத்தில் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. செப்டம்பர் 23 முதல் 7வது வீட்டில் புதன் இருப்பது உங்கள் உறவை மேலும் பலப்படுத்தும், மகிழ்ந்து வாழ்வீர்கள். மீனராசியின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்று பார்க்கும்பொழுது இந்த மாதம் மீனராசி மக்களின் குடும்பம் தங்களது முன்னணியில் மிதமான நேர்மறையான விளைவுகளுக்கு வலுவான வாய்ப்பு இருக்கிறது. தங்களின் 2ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் உங்கள் 4ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் நிலைத்திருப்பார். இதனால் உங்களின் குடும்ப உறுப்பினர் முழு கவனத்தையும் உங்கள் குடியிருப்பு மற்றும் சொத்துக்களை ஈர்க்கும் வகையில் இருக்கும். இந்த விஷயத்தில் சில விவாதங்கள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் மிக முக்கிய இடத்தை பிடிக்கும். அது உங்களுக்கு சாத்தியமாகவும் வெற்றியாகவும் மாறும். மற்றும் மீனராசி மக்களின் வாய்மொழி தொடர்பு அவசியமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் தங்களுக்கு 12ஆம் வீட்டில் பிற்போக்கான சனி மாதம் முழுவதும் 4ஆம் வீட்டில் தனது அம்ச பார்வையை செலுத்துவதால் உங்களின் குடும்ப விவகாரங்களில் வெளிநபர்களின் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் மற்றும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இல்லையெனில் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் தந்தை வழி மற்றும் மூதாதையர் தொடர்புகள் மூலம் சில நிதி ஆதாயங்கள் மற்றும் குடும்ப சொத்துக்களை கையகப்படுத்தும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதனால் குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் மற்றும் தொந்தரவுகள் உருவாகலாம். மீனராசிக்கு 4ஆம் வீட்டில் அதிபதியான புதன் மாதத்தின் முதல் 4 நாட்கள் 5ஆம் வீட்டிலும், அதன் பின் செப்டம்பர் 23 வரை 6ஆம் வீட்டிலும், இறுதியில் மாத இறுதி வரை 7வது வீட்டிலும் இருப்பார். இந்த புதனின் பயண சீரமைப்பு மாதத்தின் ஆரம்ப நாட்களில் குடும்ப வாழ்க்கையின் மகிழ்ச்சியும் அமைதியும் தருகிறது. இருப்பினும் மாதத்தின் நடுப்பகுதியில் சில சவால்கள் உங்களை தொந்தரவு செய்யலாம். உங்களின் தாயின் உடல் பாதிக்கப்படலாம் இந்த நேரத்தில். இதனால் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகளும் சண்டைகளும் சூழலும் இருக்கிறது. இந்த மாதத்தின் கடைசி பகுதியில்
சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் முன்னேற்றம் அடையும். குடும்ப உறவுகளின் மோதல்கள் குறைதல், நல்லிணக்கம் அதிகரிக்கும் சூழலும் இருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்ப சொத்து தொடர்பான முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மற்றும் உங்களின் குடும்பத்திற்கு புதிய சொத்து வாங்கும் எண்ணம் உண்டாகும். குரு பகவானின் கருணையால் தங்களின் உடன் பிறந்தவரின் அன்பு உங்களுடன் நிலைத்திருக்கும். மேலும் அவரின் அன்பான பாசமான ஈடுபாடு உங்கள் தொழில் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். மீனராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் மீனராசி மக்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குறிப்பாக சாதகமாக இருப்பதாக கிரக நிலையை தெரிவிக்கவில்லை. உங்கள் ராசியின் அதிபதி குருவான வியாழன் ஒரு தெளிவான மனநிலை இல்லாமல் மற்றும் நேர்மறை அல்லது எதிர்மறை குணாதிசயங்களை கொண்டிருப்பதில் மதில் மேல் பூனையை போன்று 3வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ஆகவே சற்று எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. இது ஒரு நடுநிலை நிலைப்பாடாகவும் தெரியும். அதே நேரத்தில் மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் ராகு இருப்பதால் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் அலட்சியமாக இருக்கக்கூடாது என்று மீனராசி மக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் உங்களை பற்றிய இந்த அக்கறையின்மை உங்கள் நல்வாழ்வுக்கு குந்தகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை மனதில் பதிய வையுங்கள். இல்லையெனில் தேக நலனில் அக்கறை இல்லாமல் நோய்களின் அடைந்து அதனுடைய அபாயத்தை அனுபவிக்கும் சூழலை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். மற்றும் இந்த மாதம் முழுவதும் உங்கள் 12ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் அவர் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த செய்வார். இது உங்கள் பாதங்களில் காயங்கள் அல்லது சுளுக்கு போன்ற நிலைமைகளின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். ஆகவே சற்று நடக்கும் போதும் ஓடும் போதும் பாத்ரூமில் குளிக்கும் அறையில் குளிக்கும் போதும் சற்று ஜாக்கிரதையாக செயல்படுங்கள். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் ஜாக்கிரதையும் செயல்படுங்கள். தங்களின் கண்களின் ஒவ்வாமை சார்ந்த எதிர்வினைகள் உண்டாகி தங்களின் கவலைக்கு ஒரு காரணமாக அதுவும் இருக்கும். கூடுதலாக தோள்கள், மூட்டுகள் மற்றும் கீழ்வாதம் போன்ற நிலைமைகள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த மாதம் மீனராசி மக்களின் தேக நிலையில் சவால்களை ஏற்படுத்தும் சூழல் இருப்பதால் என்றாலும் தங்களின் அறிவார்ந்த செயலுக்கான சுய பாதுகாப்பு உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்தும் என்று நம்பலாம். மீனராசி மக்களுக்கு இந்த மாத ஆலோசனை என்பது, இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் ராகு இருப்பது சரி தவறு ஆகியவற்றை கண்டறிவது மீனராசி மக்களுக்கு சிரமங்கள் ஏற்படும். இதனால் தங்களின் நட்பும் சுற்றுவட்ட பழக்கமும் கெடும் சூழல் இருக்கிறது. ஆகவே உங்கள் பேச்சையும் கட்டுப்படுத்த வேண்டும், பழக்கத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும். உங்கள் சார்ந்த கடமைகளை தவறாமல் நிறைவேற்றுவது அறிவுடைமையாகும். யாருக்கும் பொய்யான வாக்குறுதிகளை தவறாது கொடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பொய்யான வாக்குறுதிகளை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும் என்று உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. மீனராசி மக்களின் தொழில் ரீதியாக மாதம் நிலையானதாக தோன்றுகிறது. பயணம் மற்றும் சக ஊழியர்களின் கூட்டு முயற்சிகள் மூலம் நல்ல நன்மைகளை பெறுவது. தங்கள் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் இருந்த போதிலும் தங்களின் தொழில் மற்றும் வணிக முயற்சிகள் யாவும் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் என்று தங்களின் கிரக நிலைகள் சுட்டி காட்டுகின்றன. உங்களுக்கு சில மீனராசி மக்களின் குடும்ப உறவுகளிடம் சில பதற்றங்களை அனுபவிக்கலாம். என்றாலும் ஒழுக்கத்தை பெறுவதும் பரஸ்பர புரிதலை வளர்ப்பதும் முக்கியமாக இருக்கிறது. மீனராசி மக்களின் காதல் உலகில் இந்த மாதம் ஒரு நேர்மறையான உயர் குறிப்பில் தொடங்குகிறது. இருப்பினும் திருமணமான மக்கள் காதல் தருணங்கள் இருந்த போதிலும் பரஸ்பர புரிதல் இல்லாததால் அதிக மோதல்களையும் கருத்து மாறுபாடுகளையும் சந்திக்க நேரும் என்பதால் சற்று கவனமாக குடும்ப வாழ்க்கையில் உங்களின் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கல்வி சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடும் மீனராசி மாணவர்கள் போட்டிகள் மற்றும் தேர்வுகளை வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று நம்பலாம். இருப்பினும் அதற்கு தகுந்தவாறு மீனராசி மாணவர்கள் தங்களின் முழு அர்ப்பணிப்பு முயற்சியுடன் நம்பிக்கைக்குரிய வகையில் உழைத்தால் நல்ல விளைவுகளை எதிர்பார்க்கலாம் என்றும் கிரக நிலைகள் கூறுகின்றன. மற்றும் வியாழக்கிழமை மதியம் உங்கள் நடுவரில் தங்க மோதிரத்தில் அமைக்கப்பட்ட புஷ்பராகம், அதாவது மஞ்சள் சவையர் ரத்தினத்தை அணியுங்கள். சிறந்த ஆரோக்கியத்தை அடைய தாங்கள் உண்ணும் உணவில் கவனம் தேவை மற்றும் போதை மது அருந்துவதை நிறுத்துங்கள். முக்கிய பிரச்சனைகள் அல்லது சவால்களை கையாளும் போது அமைதியாக சிந்தித்து யாருக்கும் துன்பம் வராமல் செயல்படுங்கள். உங்கள் வாழ்வு புனிதமாகும், நலமாகும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன்
சகல விதமான தனதானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். வணக்கம். நன்றி.